திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்தியா கூட்டணியும் தற்பொழுது சுக்குநூறாக உடைந்து விட்டது. தற்பொழுது அதே நிலைமை தமிழக கூட்டணியிலும் நிலைமை மாறுவதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில் திமுகவில் இருக்கக்கூடிய 10 நிர்வாகிகள் கூண்டோடு ராஜினாமா செய்திருப்பதாகவும் அதிமுகவில் இணைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டுவதற்காக பிரான்ஸ் நாட்டிற்கு சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வரும்போது தமிழகத்தில் திமுக ஆட்சி இருக்குமா அல்லது இல்லாமல் போகுமா என்பது தற்போது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. தற்போது திமுகவை வழிநடத்தக்கூடிய வகையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். பல விமர்சனங்களுக்கும் உட்படுத்தப்பட்டு வருகிறது. தொகுதி பங்கீடுகள் கூட்டணி கட்சிகளுக்கு முரணாக இருப்பதாகவும், ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள், தமிழக காங்கிரஸ் போன்ற கட்சிகளும் தற்பொழுது மிகப்பெரிய அளவில் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். தொகுதி பங்கீடில் எங்களுக்கு உடன்பாடுகள் இல்லை என்று தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாகவே கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். தொகுதி பங்கீடுகளில் முழு திருப்தி இல்லை என்றால் கூட்டணி கிடையாது, ஆதரவு கிடையாது என்பதையும் முன்வைத்து விட்டார்கள். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் மூத்த அமைச்சர்களிடம் ஆலோசனை செய்து வருகிறார். இந்த நிலையில்தான் திமுகவில் இருக்கக்கூடிய தென் மாவட்ட நிர்வாகிகள் தற்பொழுது கூண்டோடு ராஜினாமா செய்து அதிமுகவில் இணைந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்றும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளில் 35 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைவார்கள் என்று திமுகவின் நிர்வாகிகளை கூறிவிட்டதால் தற்பொழுது ஸ்டாலின் அவர்கள் திரும்பி வரும்பொழுது திமுகவின் நிலப்பாடு மோசமாகிவிடும் என்றும், இனி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதை கடினம். ஏற்கனவே புதிதாக நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியையும் போட்டியாக ஆரம்பித்து விட்டார். ஆதரவுகளும் தற்பொழுது பெரித அளவில் காணப்பட்டு வருகிறது. நிலைமை மிக மோசமாக இருப்பதால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். பார்க்கலாம் எந்த அளவிற்கு வெற்றி வாய்ப்பு கூடுகிறது என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.